ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன இப்போ காட்டுறேன்னா, இந்த மாம்பழம் பாருங்கள். இது ஒரு ரகம், இந்த மாம்பழம் ஒரு ரகம், இந்த மாம்பழம் ஒரு ரகம். எனக்கு கிடச்சது வேறு என்னென்ன வகையெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அதுபோக இந்த மாம்பழம் பேர், மீன் பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போவுமே கடைக்கு நான் வாங்க போனேன் அப்படின்னா இந்த மீன் தாங்க அப்படின்னு தான் கையை காட்டுவேன். மாம்பழம் வேணுன்னா இந்த மாம்பழம் தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது பேர்லாம் தெரியாது. அதே இதில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த பேர் தெரியும், எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மாம்பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாம்பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாம்பழமும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 மாம்பழத்துலேயே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாம்பழம், இந்த மாங்காய் இருக்குல்ல, இது ரொம்ப காயாக இருக்கையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குழம்புக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடி வச்சாலும் இந்த மாங்காய் சூப்பராக இருக்கும். பழமாயிருச்சு அப்படின்னா புழு வச்சிரும். இந்த மாங்காயோட வித்தியாசம் இதுதான். பழமாயிருச்சுன்னா உள்ளே கறுக்கும் போது புழுவாயிருது. இப்போ பாருங்களே, காயிலே பாருங்கள், இந்த மாங்காய் புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சா. இந்த மாங்காயோட வித்தியாசம் இதுதான். இந்த மாங்காய் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் தோல் தடிமனாக இருக்கும், உள்ளருக்கு மாவு மாதிரி இருக்கும் பழம். ஆனால் மாங்காய் அறுத்து குழம்பு வச்சோம்னா உண்மையிலே நல்லாவே இருக்காதுங்க. புளிக்குழம்புலாம் போட்டால் அப்படியே கல்லை போட்டது மாதிரி கிடக்கும். இந்த மாங்காய் கரையெல்லாம் செய்யாது. மாங்காய் பச்சடி வச்சாலும் நல்லா இருக்காது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த மாங்காயில் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புழு இது வைக்காதுங்க இந்த மாம்பழம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது, இந்த மாம்பழம் தான். ஆனால் புழு இது வைக்காது. ஆனால் செம்ம டேஸ்ட். இந்த பழம் தோல் தடிமனாக இருக்கும். இந்த மாங்காய் அப்படின்னா சேம், இந்த மாங்காயும் இந்த மாங்காய் தோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இதுவும் மாங்காயில் குழம்புக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது சாம்பார்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், புளிக்குழம்பு போட்டால் தான் எந்த மாங்காயுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காய் பச்சடி வச்சாலும் இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மாங்காய் நார் மாதிரி இருக்காது. இந்த மாங்காய் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க இந்த நாராக வரும் பத்திலா, அது மாதிரி இருக்கும் இந்த மாங்காய். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது பல்லுலாம் அந்த நார் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க இந்த மாங்காய். ஆனால் புழு இது வைக்கலை. இந்த மாங்காய் இப்போ பழுத்திருக்கு, இப்போ அமுக்கும் போது அமுங்குதில்ல. ஆனால் கட் பண்ணால் புழு எதுவுமே வைக்கவே கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது, ஆனால் நாராக இருக்குது. இந்த 3 மாங்காய்ங்கிறது எல்லாமே ஒரே பேர் தான். அதுலேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது பாருங்கள். அதாவது எனக்கு இது தெரியாது. மாந்தோப்பில் உள்ளவங்க, அந்த மாந்தோட்டை பராமரிக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், மாங்காங்கிறது எல்லாம் ஒரு இது தானே, ஏன் இது ஒரு ரேட்டு சொல்கிறீங்க, இது ஒரு ரேட்டு சொல்கிறீங்க, இது ஒரு ரேட்டு சொல்கிறீங்க. அதுபோக இந்த மாங்காய் தான் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, இதை விட இதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக தானே இருக்குது. இந்த மாங்காய் ரேட்டு தான் கூட சொல்லுவாங்க, இந்த மாங்காய் ரேட்டு தான் குறைச்சி சொல்லுவாங்க, இந்த மாங்காய் ரேட்டு கூட அப்படிங்கிறப்ப ஏன் அப்படின்னு கேட்டேன். பெரிய மாங்காயாக இருக்குது ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க, இந்த மாங்காய் ரேட் கூட சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப, இந்த மாங்காய் பழம் வச்சா சீக்கிரம் வேஸ்ட் ஆயிருமா, ஆனால் இந்த மாங்காய் அப்படியே இருக்குமா, அதனால தான் இதை விற்கிறது, இதுதாம்மா ஒரு வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் இந்த மாந்தோப்பு இது வச்சுருக்கீங்களா, உங்களுக்கும் இந்த அனுபவம் இது இருக்குதா, அதுபோக உங்களுக்கெல்லாம் அந்த மாம்பழம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். எப்போவுமே முக்கனிகள் மா, பலா, வாழை இது 3மே எங்கள் வீட்டில் இருக்குது. வீட்டில் இருக்குன்னா தோப்பா இல்லை, அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மரம் அந்த மாதிரி இருக்குது. அது போக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்தந்த சீசனில் அவங்க தோப்பு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அவங்க நம்மளுக்கு சப்போட்டா, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு.
அப்போ என்ன சீசன் வருதோ அவங்க தோட்டத்தில் என்ன வச்சுருக்காங்களோ அதை வந்து நம்மளுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கே ஒரு ஓசி தான் இருந்தாலும் நான் வந்து பக்கத்தில் அதை வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று, எனக்கு 1 2 வச்சுட்டு நிறையா இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் எடுத்து கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களும் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா என்னன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கும் இப்போலேருந்தே நிறையா விஷயத்த வந்து மற்றவங்க யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அஸ் எ பேரண்டாக இருந்து குழந்தைகளுக்கு நிறையா விஷயத்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நீங்கள் வந்து சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ உள்ள குழந்தைகள் வந்து எப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரில. நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறையா விஷயங்களை இப்போலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் லைஃப் மோட்டிவேஷன் பற்றி சிறு குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு இப்போ எதை சொல்லிக் கொடுக்கணுமோ, இந்த ஏஜில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை வந்து பொறுமையாக கான்ஃபிடெண்ட்டாக குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு விளாக்கில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இடையில பாருங்கள் அந்த குருவி சத்தம் கேட்குதா? அப்புறம் இந்த குருவிகளுக்கெலாம் வரிசையாக நான் அந்த மரம் ஓரத்தில் அரிசி வச்சுருக்கேன், அதை வந்து சாப்பிட்றாங்க போல், அந்த சவுண்டு கேட்குது. அதான் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன குருவிங்களெலாம் எனக்கு தெரியல. ஆனால் குருவி நிறையா வரும். அதுபோக சிட்டுக்குருவிலாம் கூடு கட்டி வச்சுருக்கு நிறையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விளாக்கில் வந்து அதை காட்டுறேன். அந்த கூடு கட்டியிருக்கிறத நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.